உத்தரப்பிரதேச தேர்தலில் வலுவான கட்சியா பாஜக பார்க்கப்படுது. இந்த முறை அங்க என்ன மாற்றம் நடந்தது? எல்லோரும் ஒப்புக்கொள்கிற விஷயம் என்னன்னா மோடி வேவ் இல்லை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் பகுதியே பலவீனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலவீனங்கள் பல பெருசா இருக்கு. அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இந்த தடவை இட் குட் பி a surprise என்றாங்க. யோகி ஆதித்யநாத்தே வந்து போன முறை மாநிலமா வரலையே. மோடிக்கும் யோகிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அது தாக்கூர் சமூகம், அவர் சார்ந்த தாக்கூர் சமூகத்தின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. வழக்கமாக தாக்கூர்கள் வந்து பெரும்பான்மையாக பாஜகவிற்கும் இல்ல ஜெயந்த் சௌத்ரி பக்கமே வந்து வாக்களிக்கக்கூடியவர்கள். இந்த முறை காங்கிரஸுக்கு கணிசமாக வந்து கிராமப்புறங்களில் வாக்களிச்சிருக்காங்கன்னு செய்திகள். ஆர்எஸ்எஸ் வந்து களத்தில் இறங்கவே இல்லை என்பது அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. அவர்களுக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய பிராமணர்களும் பனியாக்களுமே இந்த முறை பிஜேபிக்கு வாக்கு செலுத்தல. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையில ஒரு முரண் இருக்கு. மோடி இதோடைய அந்த தலைமையை பார்த்து ஆர்எஸ்எஸ் வந்து தயக்கப்படுது. அந்த பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. மோடி வந்து இஸ் அவுட் க்ரோன் ஆர்எஸ்எஸ். காங்கிரஸ் பெரிய பலமான கட்சியெல்லாம் கிடையாது. ஆனா இந்த முறை அவர்களுக்கு வலுவான ஒரு கேம்பெயின் நல்லா பண்ணிருக்காங்க. பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் வந்து பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு எடுபட்டிருக்கு. 2 லட்சமும் மேலப்பட்ட ரஜபுத்துகள் வந்து சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி பாஜகவுக்கு எதிராக அறைகோல் விடுத்தாங்க. ஸ்மிருதி இரானி கட்டாய அமையத்தில் இந்த முறை தோப்பாங்கன்னு செய்திகள் வருது. போன முறை எல்லா தலைவர்களும் ராகுல் காந்திக்கு எதிராக ரோட் ஷோ போனாங்க. ராகுல் காந்தி பயந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஊபியில குறைந்தது 30 தொகுதிகளை பாஜக இழக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அவர் மட்டும் சொல்ல, யோகேந்திர யாதவ் அதே கணக்க சொல்றாரு. அந்த கணக்கு வந்து களத்தில் எடுபடும் அப்படின்னு சொல்றீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த 5ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் மிக முக்கியமான மாநிலமா பார்க்கப்படுறது பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். டெல்லியில யார் ஆட்சியில உட்கார போறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் உண்மைதான் கிட்டத்தட்ட அதுல இருக்கு. உத்தரப்பிரதேச தேர்தலில் வலுவான கட்சியா பாஜக பார்க்கப்படுது. இந்த முறை அங்க என்ன மாற்றம் நடந்திருக்கு? இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக சென்ற முறை 64 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க 80ல். அதுல அப்னாதல் 1 2 இருந்தது, அவங்க 62. அப்போ இந்த முறை 75 ஜெயிப்போம், 80 அடிச்சிருவோம், 75 மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையில அது 60களுக்கு வந்துச்சு. அப்புறம் சென்ற முறை 64 பாஜக பெருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த முறை இப்போ கடைசியாக வரக்கூடிய செய்திகள் பாஜக 50 தொடுமா அப்படின்றது தான். பாஜக இன்னும் வந்து கடந்த முறை சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் உண்மைதான் அமைச்சிருந்தாங்க. உண்மைதான் ஒரு வலுவான கூட்டணியா பார்க்கப்பட்டுச்சு. அப்போவே வந்து 64 சீட்டு பாஜக ஜெயிச்சு. அது உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா என்ன பிரச்சனைனா பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அந்த அவர்களுக்கு வராத அந்த தலித் ஓட்டுகள் இருக்குல்ல, குறிப்பா அந்த சமர் ஓட்டுகள். சென்ற முறை வந்து சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் பிஎஸ்பி எஸ்பி கூட்டணி இருந்ததுனால என்னாச்சுன்னா பிஎஸ்பிக்கு வராத தலித் ஓட்டுகள் நேரடியாக பிஜேபிக்கு போச்சு. அப்படி இருந்தது. இந்த முறை என்னாச்சுன்னா அதே போல வந்து ஒரு சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து ஓரளவிற்கு வந்து அதுவே கூட ஸ்பிளிட் ஆச்சுன்னு கூட அங்கே விமர்சனம் வந்துச்சு. சரிவர எஸ்பிக்கு அதுக்கு கன்வெர்ட் ஆகலை, பிஎஸ்பிக்கும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த ஓட்டு அவங்களுக்குள்ள இருக்க கூட்டணி முடிஞ்சு இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 5 ஆண்டுகளில் பிஎஸ்பி மாயாவதியினுடைய செல்வாக்குன்றது சரிஞ்சிருக்கு. 2வது இன்னொரு விஷயம், அவர்கள் பாஜகவினுடைய பி டீம்ன்றது தான் இப்போ அவருக்கு மீது இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம். அதுக்கு ஏற்றார் போல பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் மகனையே வந்து பாஜக கொடுத்து கடுமையான விமர்சனம் வச்சாருன்னு கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. அப்போ அவர் மேலும் அந்த விமர்சனத்தை வலுப்படுத்தும் விதமா ஏற்கனவே வந்து அவர்கள் சிறுபான்மையினர்கள் மீது தொடர்ந்து நடக்கப்படுகிற தாக்குதல், அதே போல தலித்துகள் மீது அங்கு நடக்கக்கூடிய தாக்குதல் குறித்து வலுவான வந்து விமர்சனத்தை அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் யோகி ஆட்சி மீதோ இல்லை பாஜக மீதோ வைக்கவில்லை மாயாவதி அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம். அவர்கள் மித்த காங்கிரஸும் அகிலேஷும் பேசிய அளவிற்கு மாயாவதி பேசலைன்ற விமர்சனம் உண்டு. ஒருவேளை பிளாக் அவுட் செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதனால பல மாயாவதியினுடைய பிஎஸ்பி சப்போர்ட்டர்களை இந்த முறை, அதுவும் சிறுபான்மையினர்களும் தலித்துகளும் பாஜகவிற்கு சென்ற முறை செஞ்ச ஓட்டு இந்த முறை அகிலேஷ் யாதவ் எடுத்து அந்த பிடிஏ இருக்கு இல்லையா, பிடிஏன்னு சொல்லக்கூடியது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் மற்றும் சிறுபான்மையினர், அவங்க அது ஒரு முழக்கமாக வச்சு அவர் போறாரு. இவன் இந்த 3 பேரையும் டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ அவர்கள் ஓட்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்தியா கூட்டணி குறிப்பாக அகிலேஷ்க்கு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதற்கு முக்கிய காரணம் வந்து அகிலேஷ் முன்னெடுத்த விஷயங்கள் 2 முக்கியமான விஷயம்.
ஒன்று சென்ற முறை 37 தொகுதி தான் அவர் நின்னார், 33 அதுக்கு மேலே வந்து மாயாவதி அப்புறம் கூட்டணி எல்லாம் சேர்த்து 37 தான் நின்னார். 37லயே 10 தொகுதிகள் வந்து அவர்களுடைய சொந்த ஜாதியான யாதவர்களுக்கும் அப்புறம் முஸ்லீம்களுக்கு ஒரு 5 தொகுதிக்கு மேலேயே கொடுத்துருந்தார் 37 சீட்ல. இந்த முறை 63 சீட்ல வந்து அங்கே நிற்கிது சமாஜ்வாதி கட்சி, அகிலேஷ் கட்சி. 63 சீட்ல வெறும் 5 யாதவர்களுக்கும் வெறும் 4 முஸ்லீம்களும் முடிச்சிட்டாரு. இந்த முறை என்ன கான்சியஸா என்ன பண்ணா, பாஜக சென்ற முறை இது செஞ்சது இல்லையா, அந்த நான் யாதவ் அப்புறம் நான் ஜாதவ் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டார்கெட் பண்ணி யாதவர்கள் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்களை பிக் பண்ணி அதுல வந்து அதிருப்தியில் இருந்தவர்களை எடுத்து தங்கள் கட்சி பக்கம் சேர்த்து யாதவர்கள் அல்லாத இடது பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்களே ஓபிசி, அவங்க எங்கெங்க யார் அந்த கான்சென்ட்ரேஷன் ஜாதி வரையா வந்து ஜாதியை பார்த்து சீட்டு கொடுக்கறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே அந்த தொகுதிகளில் சரியான ஆட்களை வந்து அடையாளம் தேர்ந்து சீட்டு கொடுத்துருக்காரு இந்த தடவை அகிலேஷ். இது வந்து பாஜக அங்கே பெரிய பாதகமாக வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே ராமர் கோயில் விவகாரத்தை தாண்டி இது ஒர்க் அவுட் இல்லை, அதை நான் வரேன்னா இப்போ எந்த ஒரு இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜனவரி 2022 2024 ராமர் கோயில் அந்த குடமுழுக்குக்கு அதற்கு வந்து ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் வேலை செஞ்சது. ஏன்னா பாஜக பெரிய சாதனையை நிகழ்த்திட்டாங்க, உண்மைதான். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சாதனை. ஏன்னா அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் பார்த்தீங்கன்னா அந்த நிரலில் அவங்களோட அஜெண்டாவில் ஒரு முக்கியமானது ஒன்று ரொம்ப காலமாக சொன்னதை சாதிக்கிறாங்க. அப்போ அது முடிவடையாதப்போ கூட வந்து மோடிக்கு எப்படியாவது அதில் அரசியல் ஆதாயம் கிடைக்கணும்னு அவசரமாக ஜனவரி 22 வச்சப்போ வீடு வீடாக போய் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களை, அதே போல் முற்பட்ட வகுப்பை சேர்ந்த தாக்கூர்கள், பிராமணர்கள், பனியாக்களை வந்து டார்கெட் பண்ணி ஆர்எஸ்எஸ் வீடு வீடாக போய் மக்களை கூட்டமாக கூட்டு வந்துதான் அந்த சமயத்தில் செய்திகள் வருது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த தேர்தலுக்கு வரும் பொழுது ஆர்எஸ்எஸ் வந்து களத்தில் இறங்கவே இல்லைன்றது அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. அவர்களுக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய பிராமணர்களும் பனியாக்களுமே இந்த முறை பிஜேபிக்கு வாக்கு செலுத்தல. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையில ஒரு முரண் இருக்கு. அதற்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முறை ஜேபி நட்டா அங்க போய் வார்த்தை விட்டாரு. நாங்கள் எவ்வளவு நாளைக்கு அவங்கள நம்பி இருக்கணும்ன்றல, பாஜக நன்றாக வளர்ந்து விட்டதுனால வந்து கிரவுண்ட்ல அவங்களோட ஆதரவு பெருசா எங்களுக்கு ஒன்றும் ஃபுட் சோல்ஜர், அதாவது கீழே வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையில்லைன்ற வார்த்தையை பேசிட்டாரு தவறான நேரத்தில். அதையும் ஏற்கனவே வந்து இந்த முறை ஆர்எஸ்எஸ் காரர்களும் வரல. இன்ஃபேக்ட் வந்து பிஜேபியினுடைய அந்த பன்னா பிரமுகர்னு சொல்லுவாங்க, அங்கே பூத் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அவர்களே இந்த முறை களத்துக்கு வலுவாக வரல அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய செய்தி. வழக்கமாக தாக்கூர்கள் வந்து பெரும்பான்மையாக பாஜகவிற்கும் இல்லை ஜெயந்த் சௌத்ரி பக்கமே வந்து வாக்களிக்கக்கூடியவர்கள் கூட, ஒரு காலத்தில் சரண் சிங்குக்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை காங்கிரஸுக்கு கணிசமாக வந்து கிராமப்புறங்களில் வாக்களிச்சிருக்காங்கன்னு செய்திகள் வருது. மோடி இதோடைய அந்த தலைமையை பார்த்து ஆர்எஸ்எஸ் வந்து தயக்கப்படுதோ? அந்த பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. மோடி வந்து இஸ் அவுட் க்ரோன் ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி வளர்கிறார், பாஜகவை தாண்டி. ஏன்னா பாஜக வந்து தொடர்ந்து இந்த ஒரு 3 ஆண்டுகளா கட்டமைச்சது வந்து பாஜகவை கட்டமைக்கல, மோடியமையை கட்டமைச்சது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா அதுக்கு தான் சொல்றேன். அப்ப மாநிலமா பிரச்சனை இருக்கும் பொழுது மோடி என்ன ஆகுறாருன்னா, எந்த இஷ்யூ பேசணும்னு தெரியாம ஒரு நாள் போயிட்டு ஊடுருவல்காரர்கள்னு பன்ஸ்வாரா ராஜஸ்தான்ல பேசுறாரு, குழந்தை குட்டியை அதிகமா பெற்றுக்கிறவங்கன்றாரு. இவங்க தாலியை பிடுங்கி உங்க மாட்டை பிடுங்கி வந்து குஜராத்தில் போய் உங்க எரும மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாருன்னு டெய்ரி அதிகமாக வந்து புழங்கக்கூடிய இடங்கள்ல அங்கே பண்ணையம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, மாடு வச்சு பிழைக்கக்கூடியவர் மத்தியில் பேசும்போது மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, எருமையை பிடிங்கி கொடுத்துருவான்னு பேசுறாரு. அடுத்த நாள் அலிகர்ல வந்துட்டு நான் வந்து அவரோட சகோதரர்களாக சிறுபான்மையினோட வளர்ந்துன்றாரு. அப்ப இன்னொரு முறை என்ன பேசுறாரு, இது காங்கிரஸ் வந்து முஸ்லீம் மேனிஃபெஸ்டோன்றாரு. இப்ப என்னன்றாரு, கடைசியா வந்து அவர் வந்து இல்லை நான் வந்து அப்படி பேசினா நீங்களே சொன்னது மாதிரி நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறக்கே தகுதி இல்லாத ஆயிடுறாரு. அப்போ அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ என்ன அட்ரஸ் பண்றோன்னு அவருக்கு ஒரு புரிதல் இல்லை. இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, ஒரு நிலையில்லாத தன்மை. அப்போ வந்து ஒரு கட்சியினுடைய பிரச்சாரமே வந்து ஒரு நபரை சார்ந்திருக்கு. நான் அதுக்கு தான் சொன்னேன், பல்வேறு கட்சி தலைவர்கள் இருக்காங்க, பல்வேறு விஷயங்களா. அப்புறம் மாநிலம் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனையும் மும்பையில் ஒன்று எடுக்கிறாரு உத்தவ் தாக்கரே, இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஒன்று பேசுறாரு, இடதுசாரி ஒன்று பேசுது, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்று பேசுறாரு, மம்தா ஒன்று பேசுறாங்க, அகிலேஷ் ஒன்று பேசுறாரு, தேஜஸ்வியும் அங்கே ஒன்று பேசுறாரு. இங்கே ஒரே ஒரு ஆள் தான் கேம்பெயின், இவர் மோடி மட்டும்தான். கூட ஓரளவிற்கு வந்து அமித்ஷா. இந்த தடவை யோகி ஆதித்யநாத்தே வந்து போன முறை மாநிலமால வரலையே. போன முறை பாராளுமன்றத்துக்கு அவர் எத்தனத்துக்கு பயணம் போனாரு? கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு கூட வந்துட்டு போனாரு, பாராளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. இப்ப ஃபுல்லுக்கு யூபியில மட்டும் இருக்காரு. ஏன்னா பலவீனத்தை வந்து உணர்றாங்க. யோகியை 2 மாசத்துல நீக்கிடுவாங்க. அது ஏற்கனவே அந்த ஒரு பிரச்சனை வேற இருக்கு. அப்போ இத்தனை காலம் வந்து முரளி மனோகர் ஜோஷியும் ஒரு அத்வானியும் வந்து ஓரம் கட்டுறதுக்கு 75 வயசு அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணீங்க. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு 65 வயசு ஆனாலும் அவரை ஓரம் கட்டிட்டீங்க. ஆனால் மோடின்னு வரும்போது இல்ல அவர் மட்டும் தொடருவாரு, முழுசா 5 ஆண்டு தொடருவாருன்னு அமித்ஷா பேசும்பொழுது அந்த இரட்டை நிலை இருக்குல்ல. அப்போ வந்து அந்த ஓல்டு ஸ்கூல் முன்ன காலங்காலமாக லாயலா அத்வானியால் வளர்த்தெடுக்கப்பட்ட, ஜோஷியால் வளர்க்கெடுக்கப்பட்ட, MM ஜோஷியால் வளர்க்கப்பட்ட அந்த சங் பரிவாரர் காலர் இருக்காங்க இல்லையா, அந்த கரசேவர்களுக்கு அவர்களுக்கு பிடிக்கல.
அந்த சுயம் சேவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. அப்ப இது வந்து கட்சியை தாண்டி கொள்கையை தாண்டி இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்காங்கன்னு. ஏற்கனவே ராமர் கோயில வந்து அவசரமா வந்து பிரதிஷ்டை பண்ணதப்போ சங்கராச்சாரியார் வந்து அதை வந்து விமர்சனம் செஞ்சப்போ சங்கராச்சாரியவே வந்து இந்தியாவுக்கு எதிரானவர் இல்லை நாட்டுக்கு எதிரானவர் விமர்சனம் பண்ணவங்க. அதுவே வந்து எல்லோரும் ரசிக்கல. அந்த பாஜக ஹார்ட்கோர் சப்போர்ட்டர்ஸ், RSS சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் அதை ரசிக்கல. அங்கேயே ஒரு மன வருத்தங்கள், பல ஹார்ட் பர்ன்ஸ் அங்க இருந்துச்சு. இந்த சமயத்துல வந்து நீங்க போய் அப்போ மோடிக்கு மட்டும் அமித்ஷாவிற்காக மட்டும் இந்த யாட்சிக்கு இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் வரும்னா அப்ப கட்சியை தாண்டி இவர்கள் வளர்றாரு என்பது பல பேருக்கு அது பிடிக்கல. அதைத்தான் வந்து அம்பலப்படுத்தி உடச்சு விட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதற்கு உடனடியாக பதறி அடிச்சுட்டு பதில் சொன்னார் அமித்ஷா. அப்ப இந்த உள்ளூரை வந்து மோடிக்கும் யோகிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, மோடி அமித்ஷாவுக்கும் யோகியை வந்து ஓரங்கட்டுவார்கள்ன்ற அந்த அச்சம் இருக்கு இல்லையா, அது தாக்கூர் சமூகம், அவர் சார்ந்த தாக்கூர் சமூகத்து மத்தியிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய இன்ஃபேக்ட் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், அதே போல வந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தை தவிர்த்து பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அல்லது கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. மத்திய பிரதேசம் ஒன்று மட்டும் தான் எக்ஸெப்ஷன். அங்கே மட்டும் தான் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அது ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ ஸ்டேட். உத்தரப்பிரதேசத்தை விட இன்ஃபேக்ட் மோசம்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே அதை தவிர மற்ற எல்லா பகுதிகள் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் பெரும்பான்மை யார் ஓட்டு போட வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ட்ரெடிஷனாக ஓட்ட போடக்கூடிய பிராமின்கள், மணியாக்கள், தாக்கூர்கள் வந்து பெரிய அளவுக்கு பாஜக எதிராக ஓட்டு போட வரலன்றாங்க. அப்போ அங்க வந்து இங்க காங்கிரஸ் பெரிய பலமான கட்சியெல்லாம் அங்கே கிடையாது. ஆனா இந்த முறை அவர்களுக்கு வலுவான ஒரு கேம்பெயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் வந்து பெண்கள் மத்தியில குறிப்பா வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டு இருக்கு. அப்போ வந்து ஒருவரை மட்டுமே நீங்க வந்து ஒருவரை மட்டும் வச்சு கட்டமைக்கிறீங்க ஒரு கேம்பெயினை, மோடி என்ற ஒரு நபரை வச்சு. அவர் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, நாளைக்கு ஒன்று பேசுறாரு. நீங்க சமாளிக்கிறதுக்கு வேணா சொல்லலாம், தொகுதிக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி பேசுறாருன்னு. ஆனா அந்த நேரட்டிவ் என்ன செட் பண்றாருன்றது ஒன்று இருக்குல்ல, அது செட் பண்ண முடியல அவரால். மாறா இங்க வலுவா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பாஜக பேசுறாங்க இல்லையா, நாங்க 400 சீட்டு கேட்பதுன்றது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எதிரானது, அதை இந்த மாத்தணும்னு சொல்லி அனந்த்குமார் பிஜேபி எம்பி கர்நாடகா பேசினார் இல்லையா, அதை வச்சுட்டு வந்து எதிர்கட்சிகள் பேசுறாங்க. இவர்கள் 400 சீட்டு கேட்பதே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறதுக்கு தான், பிற்படுத்த ஓபிசி SC STக்களுடைய இடஒதுக்கீடை பறிப்பதற்காகன்ற ஒரு கேம்பெயினை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறாங்க. உடனடியாக எதிர்வினையாற்றுறாரு மோடி. சொல்றாரு யார் நினைத்தாலும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது, அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனா அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, இவர்கள் மாற்றி விட்டு வந்து இடஒதுக்கீடை வந்து பறிச்சிருவாங்க ஓபிசி SC STன்றத, அந்த சந்தேகத்தை வலுவா வந்து இந்தியா கூட்டணி கொண்டு போயிட்டாங்க. அந்த நரேட்டிவ் உடைக்கிறதுக்கு மிக மிக கடினமா இருக்கு. ஏன்னா வந்து ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்க 50% சீலிங் வந்து இந்திரா சாணி கேஸில் இருந்ததை பிரீச் பண்ணுவோம், பட் அது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அதுக்கேற்ற மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடிய மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவத்தை உயர்த்துவோன்ற ரிசர்வேஷன்ல. அப்போ அது ஸ்ட்ராங்கா கேம்பெயின் கொண்டு போறாங்க. ஆனா நீங்க வந்து காஸ்ட் சென்சஸை வந்து எதிர்க்கிறீங்க. காஸ்ட் சென்சஸ் நாங்கள் 2011 பண்ணியிருந்தாலும் வெளியிடாத எங்களுடைய தவறு, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிச்சுக்கங்கன்னு பிரஸ் மீட் வச்சு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றாரு ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உயர்த்த போறோம், 50% இன்க்ரீஸ் பண்ண தாண்டி உயர்த்தி கொடுக்க போறோம்ன்றாங்க. அந்த ரிசர்வேஷன் கவுண்டர் பண்றதுக்கு தான் முஸ்லீம் ரிசர்வேஷனை பத்தி பேசுறாரு. முஸ்லீம் ரிசர்வேஷன் ஆனா இது எடுபடலையே. நீங்க அதை ஒரு நிமிஷம் பேசுறீங்க, உங்களோட இடஒதுக்கீடை பிடுங்கி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு மோடி. ஆனா மாறா வந்து என்ன ஆகுது, இங்க இவர்களுடைய இவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு மாற்று என்ன இருக்கு உங்ககிட்ட? இல்ல நான் வந்து காஸ்ட் சென்சஸ் பண்ண போறேன், இல்ல உங்களுக்கு வந்து 27% இடஒதுக்கீடு இருக்குது ஓபிசிக்களுக்கு, அதை நான் உயர்த்தி வந்து விகிதாச்சார அடிப்படையில் அது 50 உயர்த்துறேன் இல்ல 40 உயர்த்துறேன், ஏதாவது ஒரு வார்த்தை கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரா? இல்லையே. மாறா என்ன சொல்றா, இதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவான்றாரு. ஆனா இடஒதுக்கீடை வந்து 4% சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்களுக்கு கொடுப்பேன்னு சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையிலேயே வச்சிருக்காரு ப்ராமிஸா. உங்க கூட்டணியிலேயே நீங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டு கேட்குறீங்க. பெங்களூர்ல கர்நாடகாவில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் வந்து முஸ்லீம்களை சேர்த்தனதே வந்து தேவகவுடா அரசுல தான், அவரோட தான் நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. பசவராஜ் பொம்மை அதை எடுத்து வந்து நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, அதை எடுத்து நாங்க பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுறாரு. ஆனா அதை எடுத்து நீங்க அப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒக்கலிகா லிங்காயத்துகளுக்கு வந்து கொடுத்துட்டீங்க. பசவராஜ் பொம்மை கடைசியா கொடுத்தாரு, அதுவும் நிக்கல, அது வந்து ஸ்டேல இருக்குது, அதை அமல்படுத்தவே முடியல இப்போ. அப்ப நீங்க வந்து எங்க வந்து சரியா செஞ்சிருக்கீங்க? மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது செல்லுபடி ஆகாது அந்த சட்டம். அப்ப நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களாக தான் அவங்க கருதப்படுறாங்க. அவர்களுக்கு என்ன எந்த அளவுக்கு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டிருக்காங்களோ இல்லை பின்தங்கி இருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்றது எப்படி ஓபிசிகள் கொடுக்குதோ அதே படிதான் வந்து ஓபிசி பட்டியலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் அப்படிதான் 3.5% வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க.
கிறிஸ்டியன்ஸ் கொடுத்தா அவர் வேண்டாம்னு நிராகரிச்சுட்டாங்க இங்க 3.5%. அப்போ இதை புரிஞ்சுக்காம வந்து ஒரு பொய்யை சொல்லும் பொழுது இல்ல மாறா அங்க ஒருத்தர் எங்களுக்கு உயர்த்தி தர்றேன்னு சொல்றாரு, உன்னுடைய மாற்று என்ன, ஒண்ணுமே இல்லையே, அதைத்தான் அம்பலப்படுத்துறாங்க. ஆனா இதுக்கு தான் நாங்க சொன்னோம் அவர்களை வந்து அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு துடிக்கிறதே வந்து இந்த மொத்த இடஒதுக்கீடு ரத்து செய்யறதுக்கு தான் அப்படின்னு வந்து இந்தியா கூட்டணி நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்கு மாற்றே கவுண்டரே இல்லை அவங்க கிட்ட. அப்ப இந்த பலவீனங்கள் இருக்குல்ல, அப்ப எதை பேசுறதுன்னு தெரியாம மொத்த கேம்பெயின்னு ஒரு நபரை சாந்தி வச்சாச்சு 3 வருஷமா பில் பண்ணி. அவருக்கு இப்ப நீ என்ன பேசுறது தெரியல, இங்க ஒண்ணு பேசுறாரு அங்க ஒண்ணு பேசுறாரு. நீங்க வந்து சொல்லாம இருக்கலாம், ஆனா யூடியூப்லயும் சரி சமூக வலைதளங்கள் மூலமா மக்களுக்கு வந்து சமூக ஊடகங்கள் மூலமா எல்லாம் போய் சேர்ந்துருது. இப்படி பல ஃபேக்டர்கள் ஒன்னா சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துல பலவீனம். நான் அதுதான் சொன்னேன், அந்த மாடு பிரச்சனையை சொன்னேன். அவர் பசுவதை வந்து அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கீங்க. நீங்க உத்தரப்பிரதேச பத்தி வரக்கூடிய அத்தனை செய்திகள்லையும் எல்லாரும் தவறாம ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றது வந்து என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரே கேட்டல், அதாவது பால் கொடுக்கக்கூடிய சுரக்கக்கூடிய வயதை தாண்டிய வயதான பசுமாடுகள் இல்ல வந்து காளை மாடுகள் வந்து பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாத காளை மாடுகள் இருக்கும் இல்லையா, அதை முன்பெல்லாம் வதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகும், அதனால ஒரு காசு வரும். வேஸ்டா வீட்டில் இருக்க மாட்டுக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ் கறிக்கு அனுப்பிச்சா அதை வந்து அந்த விவசாயிக்கு ஒரு பணம் வந்துட்டு இருந்துச்சு. அதை அவங்க டிஸ்போஸ் பண்ண வேலையும் இருக்காது. மாறா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, யோகி வந்து அதை வதை பண்ணக்கூடாது, அப்படி விற்கக்கூடாதுன்னு தடை சட்டம் கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விற்கிறதுக்கு அனுப்புறாங்களான்றதை பாக்குறதுக்கு கவு விஜிலாண்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குரூப் வேற போட்டுட்டாரு, மாடு கூட்டு போறாங்களா பிடிக்கிறதுக்குன்னு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நாங்க கோசாலா நடத்துறோம், அங்க வந்து மாடுகளை வைக்கிறோன்றாங்க. அங்க அவ்வளவு இடம் இல்லை, அவ்வளவு லட்சம் மாடுகள் இருக்கு, அதெல்லாம் வெளியில சுத்தி தெரியுது. சுத்தி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து விவசாய பூமியில வந்து மக்களுடைய வந்து பயிர்களை நாசம் பண்ணுது, தின்னு அழிக்குது. ஆனா அதற்கு வந்து ஃபென்ஸ் போடலாம்னா அதுக்கு பாப்டு ஒயர், அந்த முள்வெளிகள் போட்ட ஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டாரு யோகி. தீர்வு வந்து நீங்க ஒன்றும் கோசாலால முழுசா வைக்கல, ஃபென்ஸும் வந்து ஒயர் ஃபென்ஸ் போடக்கூடாதுன்ட்டீங்க, பாப்டு ஒயரோட இந்த முள்வெளிகள் போடக்கூடாதுன்ட்டீங்க. ஆனா வந்து பயிர் அழிக்குது. தொடர்ந்து இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இவர் என்ன பண்றாரு, யோகி வந்து மாசத்துக்கு 500 ரூபான்னு 3 மாசத்துக்கு ஒருக்கா 1500 ரூபா தர்றேன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. மாசம் 500 ரூபான்னு 3 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்குறேன்னு. மாடுகளை பாதுகாக்கல, அந்த டேமேஜ் ஆகிற விவசாயிகளுக்கு அது பத்தல. ஏன்னா அவங்க சஃபர் பண்ணக்கூடிய லாஸ் பெரிய லாஸ். இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க கரும்பு விவசாயிகளுக்கு என்ன அவ்வளவு ஏற்றி கொடுத்தீங்க? இத்தனை வருஷம் 10 வருஷத்துல 45 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு ஏற்றிருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனை நிறைய இருக்கக்கூடிய ஜாட்டுகளுக்கு தொடர்ந்து அவரோட கைது, அவருடைய கோரிக்கைக்கு செய் சாய்க்கல அப்படின்றதுல ஏற்கனவே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. இதுக்கிடையில ரஜபுத்துகள் குறித்து பரஷோத்தம் ருபாலா வந்து குஜராத்ல பேசினதுல அவரை வந்து வேட்பாளராக போடக்கூடாதுன்னு வந்து சிட்டிங் மினிஸ்டரை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல அவர் தான் நிப்பார், அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் ரஜபுத் பெண்கள் குறித்து தவறாக பேசியதா அவர் மீது விமர்சனம். அவர் வந்து பலமுறை மன்னிப்பு கேட்டார், அவர்களை ஒப்புக்கொள்ள. 2 லட்சமும் மேலப்பட்ட ரஜபுத்துகள் வந்து அங்க குஜராத்ல ஒரு முக்கியமான நகரத்துல, ராஜ்கோட்ல நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு முக்கியமான நகரத்துல சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி பாஜகவுக்கு அறைகோல் கொடுத்தாங்க. ஆனாலும் அவர் கேண்டிடேட்டா நிறுத்தப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ராஜபுத்துகள் இனிமேல் எல்லா இடத்துலையும் நாங்கள் பாஜகவுக்கு எதிராக களம் காணுவோம்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஒரு பக்கம் மராத்தாக்கள் வந்து இடஒதுக்கீடு வராமல் இருக்கிறதுக்கு காரணம், 10% வராததுக்கு காரணம் தேவேந்திர பட்னவிஸ்னு மகாராஷ்டிரால மனோஜ் பாட்டீல் வந்து பேசுறாரு பாஜகவுக்கு எதிராக. ராஜபுத்துகள் வந்து குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க. ஜாட்டுகள் வந்து விவசாய இதுல பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் வந்து மாறா இந்த சமயத்துல வந்து சிறுபான்மையினரும் பட்டியலின மக்களும் சரி, இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகள், இடஒதுக்கீடு, இல்லை இவர்களுடைய இந்த வறுமை ஒழிப்பு பிரச்சனையை குறித்த திட்டம் 8500 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்குறதுலாம் மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு காங்கிரஸோடது. பிரியங்கா காந்தியினுடைய கேம்பெயின் பெண்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்கு. காங்கிரஸ்க்கு வந்து அமைப்பு ரீதியாக அங்கே பெரிய கட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், அவருடைய பிரச்சாரம்ன்றது இந்த மாதிரி பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. அதே சமயம் வந்து இவரோட அகிலேஷனுடைய அவருடைய பிரச்சாரம்ன்றது அவருடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங், ஜாதிகள் பார்த்து சரியான முறையில் இந்த முறை தொகுதி ஒதுக்குனது, மக்களை ஈர்ப்பதற்கு அந்த முன்வைத்த பிரச்சாரங்கள்ன்றது நல்லபடியாக ஒர்க் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த முறை வந்து நிச்சயமா ஸ்மிருதி இரானி கட்டாய அமேத்தியில் இந்த முறை தோப்பாங்கன்னு செய்திகள் வருது. ஏன்னா வந்து சென்ற முறை போல பிரதமர் அங்க அவங்களுக்கு ரோட் ஷோ, பிரதமர் கேம்பெயினே பண்ணல ஸ்மிருதி இரானிக்கு இந்த அமேத்தியில. யோகி ஆதித்யநாத் 2 தடவை போனார், அமித்ஷா ஒரே தடவை போனார். போன முறை எல்லா தலைவர்களும் ராகுல் காந்திக்கு எதிராக வந்து அவர் இருந்தப்போ வந்து எல்லா தலைவர்களும் வந்து ரோட் ஷோ போனாங்க. இந்த முறை அத்தனை பேர் களத்துல எல்லாம் இறங்கல. ஏற்கனவே அவருக்கு பயந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவருங்க அப்படி கூட சொல்லலாம், அவர் தொகுதி மாறினதா அப்படி ஒரு சொல்ற விமர்சனத்தை நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் களத்துல பாத்தீங்கன்னா அமேத்தியில வந்து ஸ்மிருதி இரானி கடுமையான அதிருப்தியை சந்திக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ட்ராங் ஆன்டி கமென்சி. அவர்கள் வந்து அங்க சஞ்சய் காந்தி பேர்ல இருக்கிறனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் பேர் வைத்ததுனாலே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து மூட சொல்லி பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள் போராட்டத்திற்கு அப்புறம் அது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. சட்ட ரீதியான போராட்டத்துக்கு அப்புறம் அவ்வளவு பிரச்சனை எழுந்தது.
அப்போ ஏற்கனவே அவர் மேல கடும் எதிருப்தி. அவர்களுக்கு போன முறை வந்து வாக்குகள்ல செலுத்த மாட்டாங்கன்னு சொல்லி அச்சுறுத்தி பல வந்து ஊரக இல்லைன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மிரட்டப்பட்டு பாஜகவுக்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டார்கள். அவங்க எங்களுக்கெல்லாம் ஓட்டு வாங்கி தரணும்னு எதிர்கட்சிகள், சமாஜ்வாதி பார்ட்டி இல்லை மிச்ச கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் வந்து இந்த முறை வந்து அந்த கட்சியில மாறி போயிட்டோன்னு சொல்லிட்டு, ஆனால் களத்தில் நாங்கள்லாம் வந்து ஸ்மிருதி இரானிக்கு எதிராக வேலை செய்யறோம்னு வெளிப்படையாகவே பேரை சொல்லாம வந்து அதிகாரப்பூர்வம் ஆஃப் த ரெக்கார்டா பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ கடுமையான அதிருப்தி, ஒன்றும் செயல்படலை. ராகுல் காந்தி இங்கே வரலன்றக்காக தான் ஸ்மிருதி இரானிக்கு ஓட்டு போட்டோம். இப்போ வந்து இங்கே ஸ்மிருதி இரானி ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. அப்போ அமேத்தியிலேயே தோற்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேபரேல நிச்சயமா அடிச்சிருவார் ராகுல் காந்தி. அமேத்தியும் இந்த முறை KL சர்மா வீக்கான கேண்டிடேட்னு சொல்லப்படுது. அவர் வந்து காங்கிரஸ் காந்தி ஃபேமிலியோடைய அவர் ஒரு ஆள் அப்படின்னு அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிற லாங் ஸ்டாண்டிங் காங்கிரஸ்மேன். ஆனால் அவர் இந்த முறை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நீங்க கடைசி எங்க வந்து நிற்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இத்தனை காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, பல விஷயங்கள் சேர்ந்து ஒரு பெரிய பேரலை போல வந்து திடீர்னு வந்து யாருக்கும் தெரியாம கீழே ஒரு பெரிய கரண்ட் இருக்கிறத யாரும் சென்ஸ் பண்ணல. ஏன்னா எல்லோரும் ஒப்புக்கொள்கிற விஷயம் என்னன்னா, மோடி வேவ் இல்லை இந்த முறை. அப்போ மோடி வேவும் இல்லை, NDA வேவும் இல்லை, இந்தியா வேவும் இல்லை, ராமர் வேவும் இல்லைன்றதே ஒத்துக்கிறாங்க. எந்த வேவுமே இல்லை, இது ஒரு வேவ் இல்லாத தேர்தல்னு சொல்றாங்க. அப்போ நீங்க மோடி வேவ் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த வாக்கு சதவீதம் குறைவு இருக்கு இல்லையா, அது அந்த முற்பட்ட சமூகத்திற்கு பாஜகவுக்கு எப்போதுமே வாக்களிக்கக்கூடியவர்கள் வராதப்போ நேற்றுக்கெல்லாம் அவனுங்க 57% மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்தையும் 57%, பீகார்லையும் அவ்வளோதான் வருது. வேற அவ்வளோதான் போல ஆயிருக்கு. நேற்று நடந்த 13 சீட்டுகளில் உத்தரப்பிரதேசம் நடந்த தேர்தலில் 13 சீட்டு போல ஆச்சு. அதில் சென்ற முறை அந்த 13ல் 11 சீட்டும் என்னவோ வந்து பிஜேபியும் கூட்டணி அடிச்சது சீட். அது இந்த முறை வந்து அதில் குறைஞ்சது 4 சீட்டு 5 சீட்டு போயிடுன்றாங்க. அதில் ஒன்று ராய்பரேலியும் அமைத்தி விட்டுருங்க, ராய்பரேலியும் அமேத்தி ஒன்று, அது இல்லாமே 3-4 சீட்டு போகும் அப்படின்றாங்க. அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியே பலவீனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நான் என்னுடைய கருத்து 80 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகள் 41 எடுத்தா பெரும்பான்மை தானே, 80ல் 41 தொகுதிகளை வந்து பாஜக எடுப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம். நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா இன்னும் இந்த மேற்கு யூபியில இருக்கக்கூடிய தாக்கம் கிழக்கு யூபியிலையும் மத்திய யூபியிலையும் இந்த விஷயங்கள் அவ்வளவு இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய சுணக்கம் இருக்கு, ஒரு அயற்சி தெரியுது, சலிப்பு இருக்கு இந்த அரசு மேல. அதுவும் குறிப்பாக அதற்கு முக்கிய காரணம் வேலையின்மையும் விலைவாசி உயர்வும். அதை அட்ரஸ் பண்றதுக்கு எதுவுமே பண்ணல. மாறா இந்தியா கூட்டணி கவுண்டர் வைக்கிறாங்க. 30 லட்சம் வேலை அது இருக்கும் இல்லையா, 30 லட்சம் வேலை அரசு பணிகளை நிரப்ப போற, அதுல 50% பெண்களுக்கு வேலை இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. அதே சமயம் வந்து நாங்கள் வருஷத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா 8500 ரூபா மாசம் தரேன்றாங்க. அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து இங்கே 1000 ரூபா நம்ம செயல்படுத்தி காட்டினது போலவே அதை எடுத்து எமுலேட் பண்ணி கர்நாடகாவில் சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, தெலுங்கானாலையும் பண்றாங்க, உத்தரப்பிரதேசில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்தியா ஃபுல்லு பண்ணுறான்றாங்க. இதுக்கு மாற்ற பாஜக என்ன சொல்லுது? ரேஷனை வந்து 5 கிலோ கொடுத்துட்டு இருக்கிறதா நாங்கள் 10 கிலோவா உயர்த்துவோம்னு இப்போ 5ஆம் கட்டத்துக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி சொல்றாரு. எல்லோருக்கும் அந்த 81 கோடி பேருக்கு 5 கிலோ கொடுக்குறதா 10 கிலோவா உயர்த்துறோன்றாரு. இதுக்கு மாற்று உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ மாறா என்ன சொல்றாருன்னா 1000 ஆண்டு திட்டம் நான் வச்சிருக்கேன்றாரு. 1000 ஆண்டு திட்டம் இருக்குன்றாரு. 2047 இந்த நாட்டை உயர்த்து கட்டுறாரு. இன்னைக்கு சோத்துக்கு வேலைக்கு வழி இல்லாதவனுக்கு என்ன கொடுக்குறேன்னா, குறைந்தது 30 தொகுதிகளை பாஜக இழக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகலா பிரபாகர் இருக்காரு. அவர் மட்டும் சொல்ல, யோகேந்திர யாதவ் அதே கணக்க சொல்றாரு. அந்த கணக்கு வந்து களத்தில் எடுபடும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு 30 என்ற எண்ணிக்கை என்னால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க டிராவல் பண்ணல. நம்ம வரக்கூடிய செய்திகள் இது போன்ற செய்திகளை படிப்பது நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள். அவர் சொல்றது குறைந்தது 30, அது குறைந்தது 30 போகுது அப்படின்னா 50க்கு கீழே யூபியிலேயே வந்து பிஜேபி போயிடும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 200 கூட தொடாது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா, யார் ஆட்சி செய்கின்ற தீர்மானிக்கிறது யூபின்னு. ஆமா, இது வரைக்கும் தேவகவுடா இல்லை இவர் மன்மோகன் சிங், இதே மாதிரி வந்து இவர் நரசிம்மராவ், இவர்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர்த்து மற்ற எல்லா பிரதமர்களும் உத்தரப்பிரதேசிலிருந்து வந்தவர்கள் தான் இந்தியாவில். மற்ற அத்தனை முதல்வர்களும் இது பிரதமர்களும் இந்தியாவில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா 80 தொகுதிகள் 412க்கு மேலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அங்கே. அவ்வளோ பெரிய ஊரில் வந்து நீங்கள் 80 தொகுதிகள் உங்களுக்கு, அதுவும் வந்து ஒரு சென்ற மாதிரி 64 தொகுதி, அதுவே போர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொன்னீங்க, 75 சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஹிந்துத்துவ ஹார்ட்லேண்டுன்னு கருதக்கூடிய யூபியில் பிஜேபி 50 சீட்டுக்கு வந்து 30 சீட் அங்கே இழந்துருவாங்க அப்படின்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 200 தொடாது. அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஒருவேளை அது நடந்தால் நான் என்னுடைய கணிப்புன்றது 50 சீட்டுகளில் கட்டாயம் பெற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து வரக்கூடிய விகிதாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது பாஜக பலவீனம் என்பது நம் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இல்லை. இங்கே நம்ம ஊடகங்களில் காட்சிப்படுத்துறதை தாண்டி அவர்களுக்கான பிரச்சனைகள்ன்றது களத்தில் நிறையா இருக்குன்றது தெரிய வருது.
மகாராஷ்டிராலையும் இருக்கு. மகாராஷ்டிரால சென்ற முறை 48க்கு 41, உத்தரப்பிரதேசில் எப்படி 64, அங்கே 48க்கு 41. இந்த முறை அவர்கள் 21 சீட் எடுப்பாங்களானே தெரியல. மிக மிக பலவீனமாக இருக்கிறது அங்கே இந்தியா பாஜக கூட்டணி. இந்தியா கூட்டணி மிக வலிமையாக இருக்காங்க. பீகார்ல அதே மாதிரி தேஜஸ்வி சென்ற முறை 40க்கு ஐ திங்க் 38 நினைக்கிறேன். இந்த முறை அதுல பாதி ஒரு வெற்றாலும் கூட பெரிய வெற்றி தான். அப்போ அதுல 10 சீட்டு எடுத்தா கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு வந்து பெரிய வெற்றி அது. அப்ப அந்த எண்ணிக்கைகள்ன்றது குறிப்பாக வந்து பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரா, கர்நாடகாவையும் சேர்த்துக்குங்க. போன முறை 8க்கு 25 அடிச்சாங்க. அப்ப இந்த முறை அந்த எண்ணிக்கை வருமானு தெரியல. ஏன்னா போன முறை உங்களுக்கு சிவசேனா பெற்றுக் கொடுத்த 17 சீட்டுகள் இன்னைக்கு பெற்றுக் கொடுமான்னு தெரியல. ஷிண்டே ஆதரிச்சு எத்தனை பேர் வாக்கு செலுத்த போறாங்கன்னே தெரியல. மும்பையில் நேத்திக்கு, அதாவது மும்பையோட முக்கியமான வாக்குகள் 6 முக்கியமான தொகுதிகளுக்கும் நேத்திக்கு முடிஞ்சிருச்சு. அங்கெல்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து ஷிண்டே செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா உத்தவ் தாக்கரேடைய செல்வாக்கு அங்க பெரிய அளவுக்கான செல்வாக்கு அதான் சிவசேனா. அப்ப அங்க எழுப்பப்பட்ட பிரச்சனைகள், அப்போ ஒவ்வொரு ஊருக்கான பிரச்சனைகள், அப்போ இங்க ஏற்படக்கூடிய பலவீனங்கள் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம் இல்ல மகாராஷ்டிரா, கர்நாடகா, இதுல பீகார், இதுல இன்னொன்று நம்ம சேர்த்தா மட்டும் வந்து ஹரியானா. அங்க 10 சீட் இருக்குது. அங்க இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அங்க ஆட்சியே நீங்க கவுந்துருச்சு. ஆக்சுவலா வந்து கவுந்திருக்கணும். இன்னும் அங்க கவர்னர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கூப்பிடல. ஏன்னா கூட்டணி கட்சி வித்ரா பண்றோம்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கு, ஆனா ஃப்ளோர் டெஸ்டே நடத்தாம இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து மக்கள் வந்து சேர்ந்து வாக்குல வந்து செலுத்துவாங்க. 10 சீட் இருக்கு. அங்க என்ன ஆகும்னு தெரியல. அங்க பாஜகவுக்கு பேரிடியாக முடியும்னு சொல்லப்படுது. ஒரு மெஜாரிட்டியே இல்லாத அரசு, கூட்டணி கட்சி ஆட்சிக்கு நாங்க வித்ரா பண்றோம் சப்போர்ட்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அங்க ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்கு. மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அங்க கூட்டணியில பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யறதுக்கு நாங்க ஆதரிக்க தயார்ன்றாங்க. காங்கிரஸ் அமைதியா இருந்துட்டாங்க, அதை கண்டுக்கவே இல்லை. பிஜேபி ஆதரவாளர்களே வெளிப்படையா காங்கிரஸ் ஆதரிக்கிறோன்றதான் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா என்ன தாக்கத்தை ஏற்படுத்த தெரியல. அப்போ நீங்க இந்த விஷயங்கள், இந்த காம்பினேஷன் டெல்லியில அடுத்த கட்டத்துல மே 25 நடக்க போகுது. அப்போ அங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து இன்னும் சென்ற முறை வரை 7க்கு 7 பிஜேபி வருமானு தெரியல. அப்போ பலவீனங்கள் பெருசா இருக்கு. அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இந்த தடவை இட் குட் பி அ சர்ப்ரைஸ்ன்றாங்க. ஏன்னா வந்து நம்ம எதிர்பாராத அண்டர் கரண்ட் மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி ஈர்க்கிறது அப்படின்னு. ஆனாலும் நான் வந்து பாஜகனுடைய அமைப்பு ரீதியான பலம் இருக்குல்ல, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து, காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய வீக்னஸ், இதெல்லாம் வைத்து என்னதான் பிரியங்காவும் ராகுலும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ரொபஸ்ட் கேம்பெயின் பண்ணியிருந்தாலும், சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் சிறப்பாக கேம்பெயின் பண்ணியிருந்தாலும் கூட பாஜகவினுடைய அந்த அமைப்பு ரீதியான பலத்தினாலதான் இப்பவும் வந்து 80ல குறைந்தது 41க்கு மேல சீட்டுக்கு மேல வந்து பெரும்பான்மை சீட்டுகளை வந்து பாஜக தான் எடுக்குன்ற என்னால சொல்ல முடியறதுக்கான காரணம் அந்த அமைப்பு பலம். அது இல்லை காங்கிரஸ்க்கு, சமாஜ்வாதி கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அங்க சேஞ்சிங் டைனமிக்ஸ்னால அந்த எண்ணிக்கைகள் வந்து சென்ற முறை மாதிரி இல்லாம பாஜக குறையலாம். ஆனால் அது 50க்கு மேல வருதா இல்லை 60க்கு மேல வருதான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா சென்ற முறை போல பெரிய வெற்றியெல்லாம் வந்து அங்க பாஜக கிடையாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.